சில தருணங்களை நீங்க சொல்லக்கூடிய கருத்துகள் திரு வேல்முருகன் அவர்களுக்கு கூட்டணியில ஒரு நெருக்கடி இருக்கோ, அந்த சூழல்ல தான் இருக்காரோ அப்படின்ற ஒரு பார்வையை எங்களுக்கு ஏற்படுத்துது. அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, எனக்கு தனிப்பட்ட நெருக்கடிகள் எதுவுமே இல்லை. அதாவது நான் ஒரு கொள்கை சார்ந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் உலகளாவிய வாழ்கின்ற என் தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழருடைய விடுதலைக்குமாக களத்தில் நின்று வெகு மக்களை அணிதிரட்டி போராடுகின்ற ஒருவன். ஆக அந்த அடிப்படையில் ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை. அதற்கு ஒரே தீர்வு, அந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதிமன்ற விசாரணை வேண்டும். அடுத்து ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக தாய் நிலத்தில் அகதிகளாய் வாழ்கின்ற என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழர்களிடத்தில் தமிழ்நாட்டிலும் அதுபோன்று ஈழ மண்ணிலும் உலகம் முழுவதும் வாழ்கின்றவர்களிடத்தில் ஐக்கிய நாடுகள் சபையினூடாக ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி அவர்களுக்கு ஒரு சுதந்திர தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தர வேண்டும். இதற்காகத்தான் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேவண்ணா பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன் கீழ் 50,000க்கும் மேற்பட்ட போராளிகள் அந்த மண்ணில் விதையாக இன்றைக்கு விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முகமுடுத்த அவருடைய பெற்றோர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் என்று 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் முள்ளிவாய்க்கால் மே 18 படுகொலைக்கு உள்ளானார்கள். இவ்வளவு பாரிய இழப்பை சந்தித்த அவர்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத் தருவதற்கு தாய் தமிழகமாக இருக்கிற தமிழகம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லையே என்கிற ஆதங்கம். மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடத்தில் நான் ஆதரித்த போது அந்த காரணத்திற்காக நான் அவரை ஆதரித்தேன். அந்த தீர்மானத்தை அவர் துணிந்து நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தங்களை தந்தார். ஆனால் ஒன்றிய அரசு அதை கிஞ்சித்தும் கவலை கொள்ளவில்லை. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட்டணியில் தான் தமிழ்நாட்டு, புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் பெற்றிருக்கிறோம். தமிழக மக்கள் இந்த வாக்களித்து தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக நாம் ஒன்றிய அரசுக்கு ஒரு நெருக்கடியை, ஒரு அழுத்தத்தை தந்து இந்த சர்வதேச நீதி விசாரணையும் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்துவதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்கிற என் இன அழிவிலிருந்து வருகின்ற ஒரு கோபம், அல்லது நாங்கள் உலகம் முழுவதும் 12 கோடி பேர் இருந்து நமது மக்களை படுகொலைக்கு உள்ளாக்கி விட்டோமே என்கிற ஒரு ஆற்றாமையின் வெளிப்பாடாக சில வார்த்தைகள் சட்டப்பேரவையில் வெடித்து விடும். அதிலிருந்து நான் முதலமைச்சரோடு அல்லது அமைச்சர் பெருமக்களோடு சில மாறுபட்ட கருத்துக்கள், விவாத மோதல்கள், கருத்து மோதல்கள் ஏற்படும்.